பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏழை டெலிவரி பாயை கழட்டிவிட்ட ஆருயிர் காதல். டெலிவரி பாய் கையில் இருந்த புலிமுதத்தை பார்த்து காலில் விழுந்து சரண்டரான காதலியின் கோடீஸ்வர காதலன். டெலிவரி பாயின் திகைக்க வைக்கும் உண்மையான ரகசியம் என்ன? நம்ம வேற ஹோட்டல் போலாம். பாரு, இந்த இடம் பெரிய பணக்காரங்க போறது. என்னோட Dress பாரு, ரோட்டோரமா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன். இங்க பாரு, இங்க சாப்பிடுறவங்களுக்கும் நமக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. வைஷ்ணவி, நீ ரொம்ப அழகா இருக்க. நான் சேவ் பண்ண காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உன் பர்த்டே வைஷ்ணவி. வேண்டாம், நீ ராத்திரி பகல்னு ஆர்டர் டெலிவரி பண்ணி இந்த பணத்தை சம்பாதிச்சிருக்க. நான் ஒரே நாள்ல இதை செலவு செய்ய விட மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நீ கூட வா. சொன்னா கேளு. 20 நிமிஷம் போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சர்வா அந்த விலையுந்த உணவகத்திற்குள் வைஷ்ணவியை அழைத்துச் சென்றான். சர்வாவை தடுக்க ஓடிச் சென்ற வைஷ்ணவி ஒரு பணக்காரன் மேல் வேகமாக மோதினாள். அவன் அணிந்திருந்த காஸ்ட்லியான கோட்சத்தில் மது கொட்டிவிட, I'm so sorry sir. மேனேஜர், இவளெல்லாம் யார் உள்ள விட்டது? I'm so sorry sir. இந்த சூட்டோட விலை என்னன்னு தெரியுமா? 20 லட்சம் ரூபாய், 20 lakh rupees. I'm so sorry sir. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன். ஏய், என்ன நினைச்ச? தப்பிச்சு ஓடிடலாம்னா 20 லட்சம் ரூபாய் சூட், 20 லட்சத்தை கொடுத்துட்டு வெளியே போ. இல்லன்னா என்ன? இதோ பாரு, இன்னொரு பிச்சைக்காரன் வந்திருக்கான். எங்கடா போன இந்த மேனேஜர்? இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்டாண்டர்டே போச்சு உங்களால. இங்க இப்பவே என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மன்னிப்பு கேட்கணுமா? வாட் a joke. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த பணக்காரனுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் இடையே நடக்கும் சண்டையை பார்த்து வைஷ்ணவி மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். வைஷ்ணவி ஏற்கனவே இந்த பணக்காரனை பார்த்திருக்கிறாள். அவன் பெரிய கோடீஸ்வரனின் ஒரே வாரிசு என்பதும் அவளுக்கு நன்றாக தெரியும். எனவே சர்வா, நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து போயிடலாம். இவர் பெரிய பணக்காரர் தெரியுமா? ரிலாக்ஸ். இங்க பாரு, இப்ப நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கலனா வாழ்நாள் முழுக்க நீ இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். மன்னிப்பு கேட்கலன்னா என்னடா பண்ணுவ? நான் இந்த சிட்டிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேன். எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் என் சட்ட பையில வச்சிருக்கேன். இப்படி சொடக்கு போடுற நேரத்துல உன்னை காணாமாக்கிடுவேன். ஆனா நான் ஒரு சொடக்க போடுற நேரத்துல உன் முழு பிசினஸையும் காணாமாக்கிட்டா நீ பைத்தியமாய்வன். சர்வேஸ்வரன் என்ன சொல்கிறான் என்று அந்த பணக்காரன் புரிந்து கொள்வதற்குள் சர்வேஸ்வரன் தனது தொலைபேசி எடுத்து யாருக்கோ ஒரு மெசேஜை அனுப்பினான். உடனே அந்த பணக்காரனுக்கு ஒரு போன் கால் வந்தது. ஸ்டே, சொல்லுங்கப்பா. சார், நாம பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் லாஸ் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா இது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் வேணும்னு பிளான் பண்ணி தான் நடக்குது. நீ ஏதோ பெரிய மனுஷங்கிட்ட பிரச்சனை பண்ணியாமே. நீ அப்படி பண்ணிருந்தா உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லனா நாளைக்குள்ள நாம தெருவுல தான் நிக்கணும். அந்த பணக்காரர் என்ன நடக்கிறது என அதிர்ச்சியில் உறைந்தபடி சர்வேஸ்வரனை ஆச்சரியமாக பார்த்தார். அசோக்குக்கு நகர முடியாம சர்வேஸ்வரன் செக் வைக்க பணக்கார திமிரல ஆடிக்கிட்டு இருந்த அசோக் என்ன செய்ய போறார்? ஒரு சாதாரண டெலிவரி பாயால எப்படி ஒரே மெசேஜ் அனுப்பி நம்பர் 1 கோடீஸ்வரனையே ஆட்டம் காண வைக்க முடிச்சது? அப்பனா உண்மையாவே சர்வேஸ்வரன் யாரு? இவ்வளவு பெரிய ஆளா இருந்தா ஏன் சர்வேஸ்வரன் ஒரு சாதாரண டெலிவரி பாயா வேலை பார்க்கணும்? உலகம் முழுக்க காசு கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கதையை இலவசமா கேட்டு மகிழ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோ மறைச்சு போறதுக்குள்ள உடனே பாக்கெட் FM இன்ஸ்டால் பண்ணி கேளுங்க. இது டைகர் ரிட்டர்ன்ஸ்.